இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 1,00,000க்கும் அதிகமான இலங்கை அகதிகள் இந்தியாவில் தங்கியுள்ளதாக மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சு தெரிவிப்பு. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் பஸ்ஸில் அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்றால் பஸ் சாரதியினதும் நடத்துனரின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும். கியூபாவின் முன்னாள் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் 90வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மெக்சிகோ நகரில் கண்காட்சியொன்று ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். 1,00,000க்கும் அதிகமான இலங்கை அகதிகள் இந்தியாவில் தங்கியுள்ளதாக மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த அகதிகள் தமிழ்நாட்டில் முகாம்களில் தங்கியுள்ளதாக மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் வி சிவஞான ஜோதி தெரிவித்தார். அங்குள்ள 5,000 அகதிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள அகதிகளுக்கு சுய தொழிலுக்கான நிதியுதவிகளை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் வி சிவஞான ஜோதி தெரிவித்தார். இவர்கள் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் போது இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயத்தின் 100ஆண்டு விழா நேற்று இடம்பெற்றது. இந்த பாடசாலையின் 100ஆண்டு விழாவிற்கு இந்திய துணை தூதுவர் நடராஜ், வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாடசாலையின் 100ஆண்டு விழாவின் போது இருவெட்டு ஒன்று வெளியிட்டு வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 1916ஆம் ஆண்டு சிறிய கொட்டகையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையில் இன்று பல மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். சம்மாந்துறை தென்கிழக்கு பிரயோக பீட பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். நேற்று பிற்பகல் பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ஆண்களுக்கென கட்டப்பட்ட விடுதி இன்னும் கையளிக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விடுதி பிரச்சனை மிக நீண்ட காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. இதுக்கு எங்களோட அதிகாரிகள் எந்தவித இதுவுமே கிடைக்கல, எந்தவித முடிவுமே கிடைக்கல. அதனால நாங்கள் என்ன செய்ய போறோம், அவங்க உரிய முடிவு தரங்க நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோன்றத உறுதியா இருக்கும். 2013ஆம் ஆண்டு தர வேண்டிய விடுதி இன்னும் எங்களுக்கு தர கிடைக்கல. இதுக்கு இன்றைய தர நாளை தரனோட ஏமாத்தி தருக்காங்க. ஒரு ஏவத்தான் தரல எங்களுக்கு. அது தாரது ஒரு இன்னைக்கு தரும் வரையும் தருவாங்க ஒரு முடிவு வரையும் போராட்டம் கைவிட மாட்டோம் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்வோம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகள் மற்றும் கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். பாக்டீரியா வகையொன்றின் மூலம் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான புதிய பரீட்சார்த்த ஆய்வுகளை ராகம வைத்திய பீடம் முன்னெடுத்துள்ளது. கடந்த 7 மாதங்களுக்குள் நாட்டில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட 45,000 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 26,000க்கும் அதிகமானோர் நோயாளர்களாக இனங்காணப்பட்டுள்ள பின்னணியிலேயே இவ்வாராய்ச்சி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இம்முறையின் மூலம் இனங்காணப்பட்ட விசேட பிடியொன்றின் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் வால்பாச்சியா எனும் பெயருடைய பாக்டீரியாவை பரிசோதனை குழாயினுள் உருவாக்கப்படும் நுளம்புகள் மீது செலுத்தி சூழலுக்கு விடப்படும் செயற்பாடு இடம்பெறுகின்றது. இவ்வாறான நுளம்புகளை கண்டுகொள்ளும் பொருட்டு அவற்றின் மீது வர்ணம் பூசப்படுவதுடன் ஆண் நுளம்புகளுக்கு மாத்திரமே இந்த பாக்டீரியா செலுத்தப்படுகின்றது. இதேவேளை உலகளவில் இதுவரை 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த செயற்திட்டத்தை அணுசக்தி முகவர் அமைப்புடன் இணைந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 100 லட்சம் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்படும் இந்த செயற்திட்டமானது வெற்றி பெற்றால் 2 வாரங்களுக்கு ஒருமுறை நுளம்புகளை சூழலுக்கு விடுவிக்க வேண்டி ஏற்படும். ஊசி மருந்துகளின் மூலம் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் இன்னும் வெற்றியளிக்காத நிலையிலேயே இவ்வாறான முறைமை தொடர்பில் நிபுணர்களின் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் பஸ்ஸில் அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்றால் பஸ் சாரதியினதும் நடத்துனரினதும் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
சாரதி மற்றும் நடத்துனர்கள் பஸ் கட்டணத்தை முறையாக அறவிடுகின்றனரா மற்றும் சீருடைகளை அணிகின்றனரா என்பது தொடர்பில் ஆராய உள்ளதாக போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் MPA ஹேமச்சந்திர தெரிவித்தார். தொடர்ச்சியாக 3 தடவைகள் இந்த தவறை செய்தால் அரை சொகுசு பஸ்கள் சாதாரண பஸ் வண்டிகளாக மாற்றப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். இன்றைய வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிகின். மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி மாத்திரை அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையான அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமான அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். 2016 ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் பங்கேற்கும் இலங்கை வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடருக்கு அமோக ஆதரவு அளிக்கப்பட்டது. இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது ஸ்போர்ட்ஸ் பஸ் செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு. நம்பிக்கையின் சுடர் ஏந்திய ஊர்வல பயணம் இன்றைய தினம் மாத்தளை நகரிலிருந்து சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் லம்புளை நோக்கி பயணமாக இருக்கிறது. ஊர்வல பயணத்தின் 13ஆம் நாள் இன்றாகும். MTV/MBC ஊடக வலையமைப்பு, ஸ்போர்ட்ஸ் பஸ், நியூஸ் பஸ், விளையாட்டுத்துறை அமைச்சு, கல்வி அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவை மன்றம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த பயணத்தின் பிரதான நோக்கம் எதிர்வரும் ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக் விழாவில் இலங்கையிலிருந்து பங்கேற்கும் வீராங்கனைகளை வாழ்த்துவதாகும். அந்த வகையில் நாம் அடுத்த 10 நாட்களுக்கு இலங்கை பூராகவும் எமது பயணத்தை தொடர உள்ளோம். ஆகவே மாத்தளையில் இருக்கக்கூடிய மக்களையும் அதேபோன்று தம்புளை வரை இருக்கும் மக்களையும் வீதியின் இரு மருங்கிலும் கூடி எமது வாகன பேரணிக்கு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்குமாறு நாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போஸ்டுக்காக மாத்தளை நகரில் இருந்து ராஜலிங்கம் திரிஷானு. நாட்டை ஒன்றிணைக்கும் நம்பிக்கையின் சுடர், உலகை வெல்வதற்கு தயாராகும் எமது வீரர்களை பலப்படுத்த ஒன்றிணைவோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.